அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னம், அதாவது மேஷ ராசியா இருந்து வேற லக்னமா இருந்தாலும் சரி, அல்லது மேஷ லக்னமாக இருந்து வேற ராசியா இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இந்த பதிவுல செவ்வாய் பெயர்ச்சியால் எங்கே, எதில், எப்போது, யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். இப்போ இந்த செவ்வாய் கன்னியில இருக்கு. ஜூலை 28ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிடுச்சு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது கன்னியில இருக்கிறதுனாலதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. அதே போல அட்டமாதிபதி 8 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். அந்த வகையில இது ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலன்தான். அதாவது சனி 12ஆம் பாவகத்துல இருந்து வக்கரமா இருக்கு, விரைய சனியா இருக்கு. அந்த சனியோட பார்வையில செவ்வாய் இருக்கு. அப்போ ஒரு நெகட்டிவும் இருக்கு. அந்த வகையில வேலையில ஒரு இடமாற்றம், வேலையில ஒரு டென்ஷன் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த இடமாற்றம் டென்ஷனை தவிர்க்கணும். இப்போ இடம் மாறுறது இந்த செப்டம்பர் 13க்குள்ள உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும், அல்லது போற இடமும் சரியில்லாம இருக்கும். அதே போல ஏற்கனவே நான் வேலையை விட்டுட்டேன், இப்ப வேலை எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு போலாமா அப்படின்னா விசாரிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. செப்டம்பர் 13க்கு பிறகு ஜாயின் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. அதே சமயத்துல உங்க ஜாதகத்துல சனியோட நிலைமை, இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்ற ஒரு முழு பலன். நமக்கு ஒரு லக்னம்னு ஒண்ணு இருக்கும், அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு தசாபுக்தி நடக்குது இல்லையா, அதை பத்தியும் கொஞ்சம் உங்க டீட்டெயிலா எந்தெந்த தசாபுக்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதாவது மேஷ ராசிக்கு பொறுத்தவரையிலும் செவ்வாய் தான் ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள் ஆப்போசிட்டாவே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்காக பாதகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது நீங்க ஒண்ணு செய்யறீங்க, நல்லதுன்னு நினைச்சுன்னு செஞ்சா கூட மற்றவங்களால விமர்சிக்கப்படுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலையில அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. வேலையில பேர் புகழ் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது தொழில் சிந்தனை இருக்கும். அதே சமயத்துல கடனுடைய அழுத்தங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடன் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ராசி அதிபதி செவ்வாய், இந்த ராசி அதிபதிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கணும். உடல்நலத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள், கை கால் மூட்டுக்கல்ல வலி, குறிப்பா இந்த பாத வலி, நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ அந்த வகையில நீங்க உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது நல்லது. பொதுவாகவே 7 சனி காலகட்டத்துல உங்களுக்கு வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, உடம்ப பார்த்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸே. அதை பார்த்துக்கிட்டீங்கன்னாவே மீதி எல்லாம் தானாவே வரும். அல்லது ஒண்ணு கிடைக்கலாம் கூட ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கட்டும், நிம்மதியா இருக்கலாம். பண விஷயத்த சொல்றேன், அப்போ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உடம்பு போயிடுச்சுனாக்க பணம் இருந்து கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால உடம்ப பார்த்துங்க. விரயசனி காலகட்டத்துல தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில கூட அடிக்கடி தொந்தரவு, பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லாம இருக்கிறது. ஒரு நாள் ஹாப்பியா இருப்பீங்க, நல்லாவே சமரசமா போயிட்டு இருக்கோம், திடீர்னு சண்டை வந்துடும் கணவன் மனைவி உறவு நிலையில. அதனால சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த ராசிக்கு 12ல சனி இருந்து வக்கரமாகி இருக்கிறதுனால தாம்பத்திய வாழ்க்கையில கூட ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். சரியான தாம்பத்தியம் இல்லை, வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் சில நெருக்கடிகள் இப்படி இருக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கிட்ட நீங்க வெளிப்படையா ஏதாவது சொல்றீங்கன்னாக்க உங்களுக்கே அது பாதகமாக முடியும். அதே போல மேலதிகாரிங்க கூட நீங்களா போயிட்டு வாலண்டரியா கருத்து சொல்றீங்கன்னாக்க மேலதிகாரிங்க உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு உங்களை டாமினேட் பண்ணதான் நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் அதனால வரும். மற்றபடி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு வேலை மாற்று சிந்தனைகள் வரும், சில பேருக்கு வேலை மாறிவீங்க. மாற்றம் வரும்போது உங்களுக்கு குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா வேலை மாறுறீங்க, அல்லது வேலை போயிடுச்சு புதிய வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா கூட அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னா, வேலையை விட்டுட்டீங்க, வேலையை மாறலாம்னு நினைக்கிறீங்கன்னா, வேலையை விட்டவங்க தொடர்ந்து தேடுங்க. உங்களுக்கு நவம்பருக்கு பிறகு, நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் வேலையில இருக்கிறீங்க, ஆனா தொடர்ந்து டார்ச்சரா இருக்கு, வேலையை விட்டுடலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு, வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குன்னா கூடுதலான கான்சென்ட்ரேஷன் போட்டு வேலையை விடாம பாத்துங்க நவம்பர் வரலாம். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலனாக
அதே போல வேலையில கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் பேர் புகழ் இருக்கும், வேலையில நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண வாழ்க்கையில பொறுத்தவரையிலும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில நேரங்கள்ல இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது இந்த மேஷ ராசியை சுத்தி பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசி, அதே போல துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, இந்த ராசிகள்ல இருக்கிறவங்க உங்களை சுத்தி மேக்சிமம் இருப்பாங்க. இவர்களால உங்களுக்கு ஆதாயங்களும் வரும், இவர்களோட நீங்க கவனமாகவும் இருக்கணும். அதாவது இந்த ராசிகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருக்கிறாங்க, அல்லது நண்பர்கள் இருக்காங்க, கூட்டாளி இருக்காங்க, அல்லது பிசினஸ் கூட்டாளி இருக்கிறாங்கன்னா அவங்களால மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில. பட் அவங்க ஹெல்ப் பண்ணாலையும் அவங்களால உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சப்போஸ் இந்த ராசிகள்ல தாய் தந்தை இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுடன் கருத்து வேறுபாடோ அல்லது அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது, அதற்கு நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க உங்க பேச்சு கேட்காம இருப்பாங்க, அல்லது பிள்ளைகளாலையும் மன வருத்தம் இருக்கும், அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஸோ இதுவெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி முக்கியமானது. இப்போ நமக்கு ஒரு நல்ல யோக கிரகம் நம்ம ஜாதகத்திலிருந்து தசாபுக்தி நடத்துதுன்னா இந்த ஏழரைச்சனில விரையச்சனி கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம போகும். ஆனா நல்ல தசாபுக்தி இல்லை, 6ஆம் அதிபதியோட தசை அல்லது 8ஆம் அதிபதியோட தசை அல்லது 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட தசை நடத்துது, யோக பலம் இல்லாம தசை நடத்துது அப்படின்னாக்க அந்த தசையில தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். மேக்சிமம் இந்த ஏழரைச்சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு சரியில்லாத கிரகத்தோட தசாபுக்தியா நடக்கும். மேக்சிமம் இப்போ உதாரணமா சொல்றேன் பாருங்க, எந்தெந்த தசாபுக்தி நடக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னாக்க, இப்போ கேது தசை, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசையாவே வரும். இப்ப கேது தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், குழந்தைகளாக இருப்பீங்க. இந்த குழந்தைகளாக இருக்கீங்கன்னா உடல்நல விஷயத்துல கவனமா இருக்கணும், எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசையில பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, கல்வியில ஒரு மந்தமான போக்கு தென்படும். அதே போல இந்த சுக்கிர திசையில பிறந்தவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பொருளாதார கஷ்டம், சுக்கிர திசையில பிறந்தவங்களுடைய பேரண்ட்ஸுக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் அப்படியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல் தசை சூரிய தசையா இருக்கும். இந்த சூரிய தசை நடக்குதுனாக உங்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும், பெற்றோருக்கு விரயங்கள் ஆகும். அதே சமயத்துல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தசை நடக்குது, அதுல ராகு புக்தி, கேது தசை நடக்குது, கேது புக்தி, சனி தசை நடக்குது, சனி புக்தி, சனி தசையில செவ்வாய் புக்தி. அதே போல உங்களுக்கு குரு தசையே நடந்தாலே அதுல சனி புக்தி, ராகு தசையில புதன் புக்தி. இந்த தசா புக்திகள்லாம் நடக்குது. புதன் தசை நடக்குதுன்னா புதன் புக்தி, செவ்வாய் தசையில சனி புக்தி, புதன் தசையில புதன் புக்தி, புதன் தசையில சனி புக்தி, புதன் தசையில செவ்வாய் புக்தி. இந்த புக்திகள் நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்கும். பொருளாதார ரீதியாக கஷ்டம், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அல்லது திருமண வயதில் இருக்கீங்கன்னாக்க திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க ஜாதகத்துல இந்த கலஸ்தர தோஷம் இருந்தா சீக்கிர திருமணம் ஆயிடும். அந்த சீக்கிர திருமணம் ஆகுதுனாலையும் அது காதல் திருமணமாகவோ அல்லது ஒரு தெரிந்தவர் மூலம் வரன் அது கல்யாணம் ஆகுதுன்னா கூட பிரிந்து 2ஆம் தரத்தை நோக்கி போகும். அதாவது கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் கலசர தோஷம் இருக்கு, இன்னுமே எனக்கு கல்யாணமே ஆகலைன்னாலையும் சில பேருக்கு லேட்டா மேரேஜ் ஆகும், 30 வயதை கடந்து மேரேஜ் ஆகும். அது ஒரு வகையில நல்லது. கலசர தோஷம் இருந்து 30 வயதை கடந்து கல்யாணம் ஆகிறது ஒரு வகையில ஆண்களாக இருந்தா நல்லது, பெண்களாக இருந்தாலையும் 27 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னாக்க நான் இப்ப சொன்ன இந்த தசாபுக்தி நடக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க. இப்ப நான் சொன்ன தசாபுக்தியில இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில உறவுகளுடன் இன்டராக்ட் பண்ணும் போது எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள், விமர்சனம் செய்வாங்க. அதே போல உங்களுக்கு நீங்களே பாதகங்கள் செய்து கொள்வீங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அதாவது நீங்களே டிமோட்டிவேட் ஆயிடுறது, இது நடக்காது, இது சரியில்லை அப்படின்னு எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கே அதிகமாக இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்களாலேயே அதாவது உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தீமையாவே இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப அந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம இருக்கணும், பாசிட்டிவ் மைண்டை ஏற்படுத்திக்கணும். அடுத்தது கடன்.
பொதுவாகவே இந்த நேரத்துல புதிய கடன் கேட்டா கூட அது கிடைக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும். இந்த பழைய கடனை செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். கடனுடைய அழுத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும். அப்போ புதிய கடன் படாம இருக்கணும், புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கணும். இந்த நேரத்துல அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கடையை ஷிஃப்ட் பண்றது அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது போன்றவை தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிற வேலையிலேயே இந்த நேரத்துல இருக்கிறது நல்லது. வேலையை விட்டவங்க வேலை தேடலாம். அவங்களுக்கு நான் சனி வக்கரமா இருந்தா அவங்க ஜாதகத்துல நவம்பருக்குள்ள கிடைக்கும். சனி வக்கரமாகனா நவம்பருக்கு பிறகு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ மொத்தத்துல ரிஸ்கான விஷயங்கள் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. ஊக வாணிகங்கள் அல்லது ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாம் ரிட்டர்ன் வராம கூட போகும். இந்த நேரத்துல அது பாதிப்பை கொடுக்கும். மொத்தத்துல அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேக்சிமம் ஹெல்த்ல கவனமா இருந்தீங்கன்னாவே போதுமானது. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதனால உடம்பு இருந்தாதான் எல்லா செல்வங்களையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த உடற்செல்வத்தை நீங்க பாதுகாப்பா வச்சீங்க. இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னா மேஷ ராசியை பொறுத்தவரையில் முருகன் வழிபாடு சிறப்பை தரும். பழனி முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். நீங்க வேண்டிக்கிட்டு போயிட்டு வரலாம். பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டி தரிசனத்தை பார்த்துட்டு ராஜ அலங்காரம் தரிசனம் கூட பார்த்துட்டு வரலாம். குறிப்பா நோய் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது நீண்ட நாள் மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க, நோய் குணமாகலைன்னா ஆண்டி கோலத்தை தரிசிச்சுட்டு வாங்க. வழக்குகள்ல இருக்கிற அப்படின்னாலையும் நீங்க ஆண்டி கோலத்தை தரிசிச்சுட்டு வாங்க. வழக்குகள்ல வெற்றி ஏற்படும், நோய் நீங்கும். நீண்ட நாளா கடன் தொல்லையாவே இருக்குன்னாலையும் நீங்க ஆண்டி கோலத்தை தரிசிச்சுட்டு வாங்க. கடன் தீர வழி கிடைக்கும். அதே சமயத்துல நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா ராஜ அலங்காரத்தை தரிசிச்சுட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறவங்க, திருமணம் ஆயிடுச்சு அதுக்காக நேர்த்தி கடன் செலுத்த போறவங்க எல்லாருமே ராஜ அலங்காரத்தை தரிசிக்கிறது நல்லது. இப்போ பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த டியூரேஷன்ல செப்டம்பர் 13க்குள்ள உங்களுக்கு தீராத கஷ்டங்களும் தீரும். அதே போல வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில போங்க முருகன் கோயிலுக்கு, செவ்வாய்க்கிழமையில போங்க. சஷ்டி திரியும் செவ்வாய்க்கிழமையும் வர்ற நாட்கள்ல முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னாக முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.